आपने खुद कहा है, அப்பா சுயம் சொல்லிருக்காங்க, ये रावण राज्य आसुरी संप्रदाय है। இந்த ராவண ராஜ்யம் ஆசுரி சம்பிரதாயமா இருக்குது. अंधश्रद्धा से सबकी भक्ति करते रहते हैं। குருட்டு நம்பிக்கையினோட ஆதாரப்படி எல்லாரோட பக்தியும் செஞ்சிட்டு இருப்பாங்க. श्रद्धा विश्वास किसी को पक्का बैठता नहीं। யாருக்குமே நம்பிக்கை என்றது பக்கா உட்காரதில்ல. क्योंकि अंधश्रद्धा सिखाते हैं। ஏன்னா குருட்டு நம்பிக்கைய கத்து கொடுக்கறாங்க. श्रद्धा विश्वास पक्का करने के लिए இப்போ நம்பிக்கை என்றது பக்கா பண்ணிக்கிறதுக்காக पहले पहले बाप का परिचय देना है। ஃபர்ஸ்ட் அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். बाप का परिचय पक्का बुद्धि में बैठ जाएगा। அப்பாவோட அறிமுகம் பக்கா புத்தில உட்கார்ந்துடுச்சுன்னா तो कोई के ऊपर भी असर होगा। அப்போ யார் மேலனாலும் அதோட பிரபாவம் என்றது ஏற்படும். नहीं तो इतना असर नहीं होता है। இல்லன்னா அந்த அளவுக்கு பிரபாவம் என்றது ஏற்படுறது இல்ல. चाहे कितना भी ज्ञान सुनाते रहे, அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் ஞானத்தை சொல்லிட்டு இருக்கலாம். बेहद का बाप है, எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. तो समझाना है, उनसे ही हमको वर्षा मिलता है। அப்போ புரிய வைக்கணும், அவங்களிடம் இருந்துதான் நமக்கு சொத்து கிடைக்குது. अभी वो समय है இப்போ அந்த நேரம் இருக்கு बाप से बेहद का वर्षा लेने का। அப்பா இடம் இருந்து எல்லேருக்கு அப்பாற்பட்ட சொத்தை எடுத்துக்கிற நேரம்னு சொல்றாங்க. घड़ी पर ले आना चाहिए। அந்த கடியாரம் என்ன இருக்குதோ அத பற்றி சொல்லணும். दिखाना चाहिए कि देखो अब कलयुग का अंत और सतयुग का आदि। காமிக்கணும், பாருங்க இப்போ கலியுகத்தினோட கடைசி நேரம், பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பம் होने वाला है। ஆக போகுது. ये सुई घड़ी की सुइयां बता रही हैं। இந்த கடியாரத்தினோட ஊசிகள் சொல்லிட்டு இருக்குது. अभी वो समय आ गया है बाप से वर्षा लेने का। இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு, அப்பா இடம் இருந்து சொத்து எடுத்துக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. अभी हम वापस जाने के लिए पुरुषार्थ कर रहे हैं। இப்ப நம்ம திரும்பி போகிறதுக்காக புருஷார்த்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். थोड़ा थोड़ा इशारे से समझाना चाहिए। கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்டு புரிய வைக்கணும். कि हम इस पतित कलयुगी दुनिया को छोड़कर நம்ம இந்த பतित கலியுகி உலகத்தை விட்டு शांति धाम आत्माओं के लोक में वापस जाने वाले हैं। சாந்தி தாமம் ஆத்மாக்களோட லோகத்துக்கு திரும்பி போக கூடியவங்க. जहाँ जाकर के எங்க போய் फिर इस पतित कलयुगी दुनिया में वापस नहीं लौटेंगे। மறுபடியும் இந்த பतित கலியுகி உலகத்துல திரும்பி வர மாட்டோம். समझाते समय कोई की रग भी देखनी होती है। புரிய வைக்கிற நேரத்துல இப்போ அவங்களோட குவாலிட்டிய கூடயும் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. तुम बच्चों के लिए निष्ठा के प्रोग्राम बहुत आते हैं। குழந்தைகளான உங்களுக்கு இந்த நிஷ்டான நினைவினோட ப்ரோக்ராம் கூடயும் அதிக வருது. क्योंकि तुम सारा दिन धंधे धोरी में बिजी रहते हो, याद नहीं करते हो। ஏன்னா நீங்க முழு நாள் தொழில வியாபாரத்துல பிஸியாக இருக்கீங்க, நினைவுன்றது நீங்க செய்யறது கிடையாது. तो फिर बैठकर थोड़ा बहुत याद करें। அப்போ கொஞ்சம் உட்கார்ந்து நினைவு செய்யட்டும். कर्म करते बार बार भूल जाते हो। செயல்களை செய்யறப்போ
அடிக்கடி நீங்க மறந்து போகிறீங்கன்னா इसलिए प्रोग्राम देते हैं, कुछ विक्रम विनाश हो जावे, कुछ समय सफल हो जावे। அதனாலதான் ப்ரோக்ராம குடுக்கறாங்க. என்னன்னா கொஞ்சம் விபரீதமான செயல்கள் விநாசம் ஆயிடுச்சுன்னா प्रदर्शनी के लिए भी पुरुषार्थ चलता है, பிரதர்ஷனிக்காக கூடயும் புருஷார்த்தம் என்றது நடக்குது. तो अपने को पावन बनाने के लिए वो पुरुषार्थ चलता है। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, தன்னை பாவனமாக ஆக்கிக்கிறதுக்காக கூடயும் புருஷார்த்தம் என்றது நடக்குது. बच्चों को बाप मत देते रहते हैं, குழந்தைகளுக்கு அப்பா டைரக்ஷன்ஸ கொடுத்துட்டே இருக்காங்க. कि गृहस्थ व्यवहार में भल रहो, இல்லர் மார்க்கத்துல பலே இருங்க, परंतु अपने मासूक को याद करो। ஆனா தன்னோட காதலனை நினைவு செய்யுங்க. वो आशिक और वो मासूक, அவங்க எல்லாருமே காதலியர்கள், பிறகு இவரு காதலனா இருக்காங்க. जो दुनिया में होते हैं உலகத்துல என்ன ஆகுதோ वो भी पवित्र रहते हैं, அவங்களும் கூடயும் தூய்மையாதான் गंदे இருப்பாங்க, नहीं होते हैं, அழுக்காகிறது இல்ல. अंदरूनी प्यार रहता है। இன்டர்னல் அந்த அன்புன்றது இருக்கும். यहाँ तो है ही आत्मा और परमात्मा की बात। இங்க ஆத்மா பரமாத்மாவினோட விஷயம் தான் இருக்குது. बाप कहते हैं आधा कल्प के तुम आशिक हो, அப்பா சொல்றாங்க, நீங்க பாதி கல்பத்துக்கான காதலியர்கள் ஆயிருக்கீங்க. वो जो मासूक बाप के, காதலன் ஆயிருக்கிற என்னோட பாதி கல்பத்துக்கான காதலியர்கள் ஆயிருக்கீங்க. और ये भी समझाने के लिए कहा जाता है, பிறகு இது கூடயும் புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. अभी तुम बाप से ज्ञान सुनते रहते हो, இப்ப நீங்க அப்பா இடமிருந்து ஞானத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. बाप सब वेदों शास्त्रों का सार जानते हैं, அப்பா எல்லா வேதங்களினோட எல்லா வேத சாஸ்திரங்களினோட சாரத்தை புரிய வைக்கிறாங்க. इसमें प्रवेश करके समझाते हैं। இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி புரிய வைக்கிறாங்க. क्या என்ன? जो भी वेदों शास्त्रों में सार है ஏதெல்லாம் வேத சாஸ்திரங்களினோட சாரம் இருக்குது वो इसमें प्रवेश करके समझाते हैं। அது இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி புரிய வைக்கிறாங்க. हद के वेद शास्त्र, ஒன்னா இருக்குது எல்லாருக்கு உட்பட்ட வேத சாஸ்திரங்கள், और एक होते हैं बेहद के वेद शास्त्र। இன்னொன்னா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட வேத சாஸ்திரங்கள். हमारी ब्राह्मणों की दुनिया के बेहद के वेद शास्त्र कौन कौन है? நம்மளோட பிராமண உலகத்தினோட எல்லாருக்கு அப்பாற்பட்ட வேத சாஸ்திரங்கள் ஏதா இருக்குது? मुरलियाँ முரளிகள் हमारे वेद हैं। நம்மளோட வேதமா இருக்குது. कहते हैं ब्रह्मा के मुख से वेद निकले, சொல்லப்படுகிறது பிரம்மாவினோட முகம் மூலமாக வேதம் வெளிவந்தது. विद्यमाना जानकारी, वेद माना விதுனா தகவல், வேதனா जानकारी का भंडार। அந்த இன்ஃபர்மேஷனினோட பண்டாரம்னு சொல்றாங்க, தகவலினோட பண்டாரம். लेकिन वेदों की वो ऋचाएं पढ़ने से कोई कुछ समझ नहीं सकता। ஆனா வேதங்களினோட அந்த கிளாரிபிகேஷன்ஸ் படிக்கிறதுனால யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. उन वेदों में क्या सार की बात भरी हुई है, அந்த வேதங்கள்ல என்ன சாரத்தினோட விஷயங்கள் நிறைஞ்சிருக்குது कोई जान नहीं सकता। அது யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியாது. और उन वेदों रूपी मुरलियों பிறகு அந்த வேதங்கள் ரூபமான முரளிகள் के आधार पर मनुष्यों ने शास्त्र और ग्रंथ बनाए। அதோட ஆதாரப்படி மனிதர்கள் சாஸ்திரங்கள் பிறகு கிரந்தத்தை உருவாக்கி இருக்காங்க. मोटी मोटी पुस्तकें बनाई,
தடிமனான புக்ஸ ரெடி பண்ணிருக்காங்க. जिनमें अपने तरीके से व्याख्या लिख दी. அதுக்குள்ள தனக்கு எப்படி வேணுமோ அப்படி கிளாரிபிகேஷன்ஸ் எழுதிருக்காங்க. बाप कहते हैं जब समझ में ही नहीं आता सार, அப்ப சொல்றாங்க இப்போ புரியவே இல்ல சாரமன்னா, तो फिर पढ़ने से क्या फायदा हुआ? பிறகு படிக்கிறதுனால என்ன லாபம்? तो मैं आकर के उन वेदों शास्त्रों का सार समझाता हूँ. அப்ப நான் வந்து அந்த வேத சாஸ்திரங்களினோட சாரத்தை புரிய வைக்கிறேன். और इनमें प्रवेश करके समझाता हूँ. பிறகு இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி புரிய வைக்கிறேன். प्रजापिता ब्रह्मा के मुख से सुनावेंगे, பிரஜாபிதா பிரம்மாவோட முக மூலமா சொல்வாங்க. तो जरूर प्रवेश ही करेंगे. அப்போ கண்டிப்பாக பிரவேசம் தான் செய்வாங்க. नहीं तो कैसे बोलेंगे? இல்லன்னா எப்படி சொல்வாங்க? मेरे को अपना मुख तो है नहीं. எனக்கு தன்னோட வாய் ஒன்னும் இல்ல. तुम हमारे मुख से बोल सकेंगे क्या? நீங்க என்னோட முகம் மூலமாக சொல்ல முடியுமா? जरूर आत्मा ही प्रवेश करेगी. கண்டிப்பாக ஆத்மா தான் பிரவேசம் செய்யுது. तो बाप कहते हैं हम इनमें प्रवेश कर शास्त्रों का सार सुनाता हूँ. அப்போ அப்பா சொல்றாங்க நான் இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி வேத சாஸ்திரங்களினோட சாரத்தை சொல்றேன். इनमें माने किनमें? இவங்களுக்குள்ளன்னா யாருக்குள்ள? पहले कृष्ण की आत्मा में, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனோட ஆத்மாக்குள்ள, और बाद में பிறகு राम की आत्मा. ராமனுக்குள்ள. कृष्ण की आत्मा में प्रवेश करता हूँ கிருஷ்ணனோட ஆத்மாக்குள்ள எப்போ பிரவேசம் செய்யறேனோ, तो भक्ति मार्ग में जो मोटे मोटे वेद ग्रंथ शास्त्र लिखे गए हैं मनुष्यों के द्वारा, அப்போ பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் தடிமனான சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் எழுதிருக்காங்களோ उनका सार समझाता हूँ. அதனோட சாரத்தை புரிய வைக்கிறேன். जिसे मुरली कहते हैं, அதுக்கு முரளின்னு சொல்றாங்க. वो मुरली भी அந்த முரளி கூடயும் तुम्हारी समझ में तब आती है உங்களுக்கு எப்ப புரியுதுன்னா, जब वो मुरली गीता ज्ञानामृत का रूप धारण करे. எப்போ அந்த முரளி கீதா ஞானாமிருத்தத்தினோட ரூபத்தை தாரண செய்யுதோ அப்போ. अमृत तब निकलता है जब मंथन किया जाता है. அமிர்தம் எப்போ வெளிப்படுதுன்னா எப்போ மந்தன ஆகுதோ அப்போன்னு சொல்றாங்க. तो ब्रह्मा के मुख से जो सुनाया, அப்போ பிரம்மா முக மூலமாக என்ன சொன்னாங்களோ, उनके शरीर छोड़ने के बाद அவங்க शरीரம் விட்டதுக்கு பிறகு देवताएं और असुर, தேவதைகள் பிறகு அசுரர்கள், ऐसे ब्राह्मण இப்படிப்பட்ட பிராமணர்கள் जो देवता की कोटि के भी हैं और रावण की कोटि के भी हैं, யாரு தேவதைகளினோட ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க, அந்த ஒரு கிரேடுக்காரங்க இருக்கலாம், இல்லன்னா பிராமண ஆயிருக்கலாம். वो देव और असुर मिलकर के मंथन करते हैं. அந்த தேவதைகள் பிறகு அசுரர்கள் ரெண்டு பேரு இணைந்து மந்தனத்தை செய்றாங்க. अपने अपने तरीके से அவங்களுக்கு எப்படி வருதோ அப்படி मन चिंतन मंथन करते हैं. விசாரசாகர மந்தனத்தை செய்றாங்க. और उस मंथन से பிறகு அந்த மந்தன மூலமாக जो सार निकलता है என்ன சார வெளிப்படுதோ वो मैं तुम बच्चों को सुनाता हूँ. அது நான் குழந்தைகளான உங்களுக்கு சொல்றேன். तो वो है सारा भक्ति मार्ग. அப்போ அது எல்லாமே பக்தி மார்க்கம் ஆயிருக்குது. अंधश्रद्धा का मार्ग. அந்த ஸ்ரத்தாயினோட குருட்டு நம்பிக்கையினோட पढ़ते रहते हैं, மார்க்கம் ஆயிருக்குது. படிச்சுட்டு இருப்பாங்க, बैठते रहते हैं, समझ में कुछ भी नहीं आता. மனப்பாடத்தை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. मैं तो तुम्हें सार की बात बताता हूँ. நான் உங்களுக்கு சாரத்தினோட விஷயத்த சொல்றேன்.
अभी तुमको अव्यभिचारी याद में रहना है। இப்போ உங்களுக்கு அவ்விபிச்சாரி நினைவுல இருக்கணும். अभी क्यों? இப்போ ஏன்? क्योंकि पहले तो जो तुम शास्त्र सुनते आए ஏன்னா முன்னாடி நீங்க என்ன சாஸ்திரத்தை கேட்டுட்டே வந்திருக்கீங்களோ वो अनेक मनुष्यों के लिखे हुए थे। அது நிறைய மனிதர்கள் மூலமா எழுதப்பட்டிருந்தது. अनेक मनुष्य गुरुओं ने उनकी व्याख्या करके सुनाई। நிறைய மனித குருக்கள் அதனோட கிளாரிபிகேஷன் பண்ணி சொன்னாங்க. तो अनेक मनुष्य गुरुओं की तुमको व्यभिचारी याद आती रही। அப்போ உங்களுக்கு நிறைய மனித குருக்களினோட வெபிச்சாரி நினைவு வந்துட்டு இருந்தது. और अभी பிறகு இப்போ अभी तो मैं एक ही परम पिता परमात्मा आकर के तुमको सार की बात बताता हूँ। இப்போ நான் ஒரே பரம்பிதா பரமாத்மா வந்து உங்களுக்கு சாரத்தினோட விஷயத்த சொல்றேன். तो इस व्यभिचारी याद में रहना है। அப்போ இந்த வெபிச்சாரம் இல்லாத நினைவுல இருக்கணும். यही मेहनत है। இதுலதான் உழைப்பு இருக்கு. जितना हो सके எந்த அளவுக்கு ஆகுதோ बाप को ही याद करते रहो। அப்பாவை தான் நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். अच्छा அச்சா वेद के माता पिता बाप दादा का எல்லாருக்கு அப்பாற்பட்ட அம்மா அப்பா பிறகு பாப் தாதாவினோட आज्ञाकारी सपूत श्रीमतधारी बच्चों को याद प्यार और दूर नहीं। ஆக்யாக்காரி அப்படின்னா கட்டளுக்கு கீழ்ப்படைந்த நல்ல குழந்தைகள் பிறகு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ओम ஓம் சாந்தி. एक दूसरा छोटा सा रात्रि क्लास है। இன்னொரு சின்ன நைட் கிளாஸ் இருக்கு. 27 मार्च 1967 27 மார்ச் 67 प्रदर्शनी के चित्र दिन प्रतिदिन और भी इम्प्रूव होते जाएंगे। பிரதர்ஷனியோட சித்திரம் நாளுக்கு நாள் இன்னமும் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும்னு சொல்றாங்க. कौन से चित्र? எந்த சித்திரம்? उन मनुष्य गुरुओं ने तो ढेर के ढेर चित्र बनाए दिए माया की मत पर। அந்த மனித குருக்கள் நிறையதிலும் நிறைய சித்திரங்களை உருவாக்கிட்டாங்க மாயாவினோட ஆதாரப்படி. बाबा कौन से चित्रों की बात करते हैं? பாபா எந்த சித்திரங்களினோட பேச்ச பேசுறாங்க? बाबा जिन चित्रों की बात करते हैं பாபா எந்த சித்திரங்களை பற்றி பேசுறாங்களோ वो है त्रिमूर्ति के चित्र। அதா இருக்குது திரிமூர்த்தினோட சித்திரம். मुख्य है त्रिमूर्ति। முக்கியமா இருக்குது திரிமூர்த்தி. ब्रह्मा का चित्र, विष्णु का चित्र, शंकर का चित्र। பிரம்மாவோட சித்திரம், விஷ்ணுவோட சித்திரம், சங்கரோட சித்திரம். फिर है लक्ष्मी नारायण का चित्र। பிறகு லக்ஷ்மி நாராயணனோட சித்திரம் இருக்குது. फिर झाड़ में आओ பிறகு மரத்துக்கு வாங்க. तो धर्म पिताओं की चित्र। பிறகு தர்ம பிதாக்களோட சித்திரம் नंबरवार நம்பர் வாராக. उन बेसिक ब्राह्मणों के द्वारा जड़ चित्र बनाए जाते हैं। அந்த பேசிக் பிராமணர்கள் மூலமாக ஜட சித்திரங்களை உருவாக்கப்படுகிறது. नई दुनिया का जड़ सैंपल तैयार किया जाता है। புது உலகத்தினோட ஜட சாம்பிள் ரெடி பண்ணப்படுகிறது. स्वर्ग का मॉडल बनता है ஸ்வர்கத்தினோட மாடல் ஏற்படுது. और तुम ब्राह्मणों के द्वारा பிறகு பிராமணர்களா இருக்கிற உங்க மூலமா जड़ चित्र तैयार होते हैं या चैतन्य चित्र तैयार होते हैं? ஜட சித்திரங்கள் தயாராகுதா இல்லன்னா சைத்தன்ய சித்திரங்கள் ரெடி ஆகுதா? तुम ब्राह्मण चैतन्य चित्र तैयार करते हो। பிராமணர்களா இருக்கிற நீங்க சைத்தன்ய சித்திரங்களை ரெடி செய்றீங்க. उन चित्रों में भी मुख्य चित्र है त्रिमूर्ति। அந்த சித்திரங்கள்ல கூடயும் முக்கியமான சித்திரமா இருக்குது திரிமூர்த்தி. ब्रह्मा विष्णु शंकर, பிரம்மா விஷ்ணு சங்கர் लक्ष्मी नारायण। லக்ஷ்மி நாராயண். तुम इन सबको क्लियर करके समझाते हो। இது எல்லாமே நீங்க கிளியர் படுத்தி புரிய வைக்கிறீங்க. ये चित्र और ही क्लियर होते जाएंगे। இந்த சித்திரங்கள் இன்னமும் கிளியர் ஆயிட்டே போகும் दिन प्रतिदिन நாளுக்கு நாள்.
अभी बुद्धि में फिर भी कम बैठता है। இப்படி இப்போ பார்த்தோன்னா இப்போ அப்படி பார்த்தோன்னா புத்தில கம்மிதான் உட்காருது. ब्रह्मा कौन है? பிரம்மா யாரா இருக்காங்க? विष्णु का पाठधारी कौन है? விஷ்ணுவினோட பாட்தாரி யாரா இருக்காங்க? और शंकर पाठधारी कौन है? பிறகு சங்கர் பாட்தாரி யாரா இருக்காங்க? उन पाठधारियों के बारे में அந்த பாட்தாரிகள் பற்றி पूरी क्लैरिटी न होने के कारण, முழுமையா கிளாரிட்டி இல்லாத காரணத்தினால, स्पष्टता न होने के कारण तुम बच्चे भी मुझते रहते हो। கிளியரன்ஸ் இல்லாத காரணத்தினால குழந்தைகளான நீங்க கூடயும் குழம்பி போகிறீங்க. जब ये चित्र पूरे इम्प्रूव हो जाएंगे, எப்போ இந்த சித்திரங்கள் முழுமையாக இம்ப்ரூவ் ஆயிடுதோ तो तुम भी निश्चय बुद्धि हो जाएंगे। அப்போ நீங்க கூடயும் நிச்சய புத்தி ஆயிடுவீங்க. बाबा ने जो अभी बनाया है गीता का भगवान कौन? பாபா இப்போ என்ன ரெடி பண்ணிருக்காங்களோ கீதாவோட கணவன் யாரு? क्या என்ன क्या बनाया? என்ன உருவாக்கி இருக்காங்க? सन 67 में बाबा ने क्या बनाया? गीता का भगवान कौन? இப்போ 1967ல 67ல பாபா என்ன செஞ்சாங்க? கீதா கா பகவான் கோன்? है? கீதாவோட கணவன் யாரு? वो चित्र बनाया था गीता के भगवान का। அந்த சித்திரத்தை உருவாக்கி இருந்தாங்க இல்லையா? உருவாக்குனாங்களா கீதாவோட பகவான் யாரு என்ற சித்திரத்தை? प्रदर्शनी की किताब में दिया हुआ है। பிரதர்ஷனியோட புக்ல கொடுக்கப்பட்டிருக்குது. क्या चित्र बनाया था? எந்த சித்திரம் உருவாக்கி இருந்தாங்க? है? एक तरफ ஒரு சைடு कृष्ण का चित्र கிருஷ்ணனோட சித்திரம், और दूसरी तरफ பிறகு இன்னொரு சைடு शिव ज्योति बिंदु का चित्र, சிவஜோதி பிந்துவினோட சித்திரம். और नीचे लिख दी गीता। பிறகு கீழே எழுதிட்டாங்க கீதா, जड़ गीता। ஜட கீதா. लिख दिया दोनों का कंट्रास्ट। எழுதிட்டாங்க ரெண்டு பேரினோட கான்ட்ராஸ்ட், வித்தியாசம். कृष्ण की बनाई हुई जड़ गीता கிருஷ்ணன் மூலமா உருவாக்கி இருக்கிற ஜட கீதா, और शिव ज्योति बिंदु பிறகு சிவஜோதி பிந்து की बनाई हुई गीता। அவங்க மூலமா உருவாக்கப்பட்டிருக்கிற கீதா. अभी तो कोई बात ही नहीं ठहरती। இப்போ எந்த விஷயம் கூடயும் இல்ல. बिंदु गीता कैसे उच्चारण करेगा? பிந்து எப்படி கீதாவை பற்றி பேசுவாங்க? बिंदु कैसे गीता सुनाएगा? பிந்து எப்படி கீதாவை சொல்வாங்க? बाबा ने तो क्लियर किया है। பாபா கிளியர் பண்ணி சொல்லிருக்காங்க. शिव की गीता से स्वर्ग बनता है, சிவனோட கீதா மூலமாக ஸ்வர்க்கம் உருவாகுது. और कृष्ण की गीता से பிறகு கிருஷ்ணனோட கீதா மூலமாக नरक बनता है। நரகம் உருவாகுது. तो बाबा ने जो अभी चित्र बनवाया, அப்போ பாபா இந்த சித்திரத்தை என்ன உருவாக்குனாங்க? ये किस समय की बात है? இது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? हैं? किस समय की बात बताई? எந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க? ये मुरली किस समय की है? இந்த முரளி எந்த நேரத்தினோடதா இருக்குது? 67 की। 67னோடது. तो ये किस बाबा की बात की? அப்போ இது எந்த பாபாவினோட பேச்ச சொன்னாங்க? शिव बाबा की बात है சிவ பாபாவினோட பேச்சா या ब्रह्मा बाबा की बात है? இல்லன்னா பிரம்மா பாபாவினோட பேச்சா இருக்கா? ब्रह्मा बाबा ने वो चित्र बनवाया। பிரம்மா பாபா இந்த சித்திரத்தை உருவாக்குனாங்க. ब्रह्मा बाबा உருவாக்க வச்சாங்க. பிரம்மா பாபா जो चित्र बनवाया उस चित्र से எந்த சித்திரத்தை உருவாக்குனாங்களோ அந்த சித்திரம் மூலமாக ये बात साबित ही नहीं होती।
இந்த விஷயம் நிரூபணமே ஆகுறதில்ல. कि गीता का भगवान चैतन्य में साकार में கீதாவோட கணவன் சைத்தன்யத்துல சாகாரத்துல शिव भगवान कैसे है? சிவ பகவான் எப்படியா இருக்காங்க? और कृष्ण की गीता से नरक की दुनिया कैसे बनती है? பிறகு கிருஷ்ணனோட கீதா மூலமாக நரகத்தினோட உலகம் எப்படி உருவாகுது? क्योंकि बाबा की खुद ही समझ में नहीं आया। ஏன்னா பாபாக்கு சுயமே புரியலன்னு சொல்றாங்க. कौन से बाबा को? எந்த பாபாக்கு? ब्रह्मा बाबा को ये बात பிரம்மா பாபாக்கு இந்த விஷயம் खुद समझ में नहीं आई। சுயம் புரியல. असली बात क्या है? உண்மையான விஷயம் என்ன இருக்குது? कृष्ण की गीता கிருஷ்ணனோட கீதா अर्थात कृष्ण उर्फ दादा लेखराज के मुख से जो गीता सुनाई गई, அப்படின்னா கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜினோட முகம் மூலமாக சொல்லப்பட்டது. उससे उन ब्राह्मणों की दुनिया में नरक बनता है। அதிலிருந்து அந்த பிராமணர்களினோட உலகத்துல நரகம் உருவாகுது. आबादी बढ़ती जाती है ஜனத்தொகை அதிகரிச்சுட்டே போகுது. और शिव शंकर भोलेनाथ जो गीता सुनाते हैं, பிறகு சிவசங்கர் போலேநாத் எந்த கீதாவை சொல்றாங்களோ उस गीता से दुनिया की आबादी அந்த கீதா மூலமாக உலகத்தினோட ஜனத்தொகை कम हो जाती है। குறைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. ब्राह्मणों की दुनिया की आबादी भी कम हो जाती है பிராமணர்களினோட ஜனத்தொகை கூடயும் கம்மியாயிடுது. और नई दुनिया स्थापन हो जाती है। பிறகு புது உலகம் ஸ்தாபன ஆயிடுதுன்னு சொல்றாங்க. वो दुनिया होती है स्वर्ग। அந்த உலகம் ஆயிருக்கோ ஸ்வர்க்கம். स्वर्ग अर्थात ஸ்வர்க்கம் என்றால் स्व स्थिति में ग ஸ்வஸ்திதில கா जाने वालों की दुनिया है। போகக்கூடியவங்களோட உலகம் ஆயிருக்கு. देवान वालों की दुनिया தேகாபிமானத்துல இருக்கக்கூடியவங்களோட உலகம் नहीं होती। இருக்காது. तो यह चित्र सबसे जरूरी है। அப்போ இந்த சித்திரம் எல்லாத்தை விட அவசியமாக இருக்கும். कौन सा चित्र? எந்த சித்திரம்? एक तरफ शिव शंकर भोलेनाथ की गीता से स्वर्ग बनता है, ஒரு சைடு சிவசங்கர் போலேநாத்தினோட கீதா மூலமாக ஸ்வர்க்கம் உருவாகுது. और दूसरी तरफ பிறகு இன்னொரு சைடு श्री कृष्ण उर्फ दादा लेखराज की बनाई हुई गीता से दुनिया ஸ்ரீ கிருஷ்ண தாதா லேக்ராஜ் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கிற அவங்க மூலமா என்ன உருவாக்கப்பட்டிருக்குதோ அது மூலமாக ब्राह्मणों की नरक बनती है। பிராமணர்களோட நரக்கம் உருவாகுது. मनुष्य समझेंगे மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க इस बात को இந்த விஷயத்தை பற்றி. कि गीता का भगवान कृष्ण नहीं है। கீதாவோட கணவன் கிருஷ்ணர் இல்ல. जिस गीता की इतनी महिमा है எந்த கீதாவினோட இந்த அளவுக்கு மகிமை இருக்குது, कि सारी दुनिया की माई बाप है, முழு உலகத்துக்கு அம்மா அப்பா இருக்காங்க. जिस गीता से स्वर्ग बनता है उस गीता का भगवान कृष्ण नहीं है। எந்த கீதா மூலமா ஸ்வர்க்கம் உருவாகுதோ उस गीता का भगवान परमपिता परमात्मा शिव है। அந்த கீதாவினோட பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவனா இருக்காங்க. उनको ही वो गॉड फादर कह करके याद करते हैं। அவரதான் ஓ காட் ஃபாதர்னு சொல்லி நினைவு செய்றாங்க. ओ गॉड फादर ஓ காட் ஃபாதர். तो कोई हुआ है ना प्रैक्टिकल में? அப்போ யாரோ பிராக்டிக்கல்ல இருப்பாங்க இல்லையா? तब तो याद करते हैं। அப்பதானே நினைவு செய்றாங்க. कोई हुआ ही न हो இப்போ யாருமே இல்லன்னா और उसे कोई याद करे, பிறகு அவங்கள நினைவு செய்யறது ये तो हो नहीं सकता। இது ஆகாத விஷயம். सारा मदार इस कंट्रास्ट के ऊपर आ जाता है। எல்லா ஆதாரம் இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் என்ன இருக்குதோ அந்த வித்தியாசம் பாக்குறாங்க இல்லையா,
அது மேல வந்துடுதுன்னு சொல்றாங்க. कौन सा कंट्रास्ट? எந்த கான்ட்ராஸ்ட்? शिव की गीता சிவனோட கீதா, और பிறகு कृष्ण की गीता। கிருஷ்ணனோட கீதா. विनाश काले विपरीत बुद्धि विनश्यते, விநாஷ் காலே விப்ரீத புத்தி வினஷ்யத்தே. और विनाश काले प्रीति बुद्धि பிறகு விநாஷ் காலே பிரீத்த புத்தி विजयते। விஜயத்தே. विनाश काले प्रीति बुद्धि कौन? விநாஷ் காலே பிரீத்த புத்தி யாரா இருக்காங்க? जो शिव की गीता को पहचानते हैं, जानते हैं। யாரு சிவனோட கீதாவை தெரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க, वो विनाश काले அவங்க விநாச காலே प्रीति बुद्धि, பிரீத்த புத்தி. और जो பிறகு कृष्ण उर्फ दादा लेखराज की गीता को पढ़ते हैं, पढ़ाते हैं, सुनते हैं, பிறகு யாரு கிருஷ்ண என்கிற தாதா லேக்கராஜ் இருக்காங்களே அவங்களோட கீதாவை கேக்குறாங்க, படிக்கிறாங்க, सुनाते हैं, சொல்றாங்க, वो है विनाश काले विपरीत बुद्धि அவங்க இருக்காங்க விநாஷ் காலே விப்ரீத புத்தி विनश्यते। வினஷத்தே. इसलिए सीढ़ी के चित्र में भी बाप ने लिखवाया, அதனாலதான் சிடி சித்திரத்துல கூடயும் அப்பா எழுத வச்சாங்க. मुरली में முரளியில सीढ़ी के चित्र में नीचे लिख दो, சிடினோட சித்திரத்துல கீழே எழுதிடுங்க. जहाँ वो तथाकथित ब्राह्मण बैठे हुए हैं, எங்க அங்க பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ध्यान दिया सीढ़ी के चित्र में, उसमें लिख दो, இப்போ இந்த சிடி சித்திரம் இருக்குதா, அதுல எழுதிடுங்க. जहाँ लिखा हुआ है 40 वर्ष का संगम युग, எங்க எழுதிருக்காங்களோ 40 வருஷம் சங்கம் யுகம்னு சொல்லி नीचे लिखा है கீழே सन எழுதிருக்காங்க. 36 से लेकर 76 तक, 76 तक, 36 இருந்து 76 வரைக்கும் उसमें लिख दो, அதுல எழுதிடுங்க. विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। விநாஷ் காலே விப்ரீத புத்தி வினஷத்தே. वो सन 76 से அவங்க 76 இருந்து विनाश के कगार पर पहुँचने लगे, விநாசத்தினோட அந்த और ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ऊपर सीढ़ी में लिख दो, அந்த ஒரு கடைசி நேரத்துக்கு வந்துட்டாங்க. பிறகு மேலே எழுதிடுங்க, विनाश काले प्रीति बुद्धि विजयते। விநாஷ் காலே பிரீத்த புத்தி. பரமாத்மா கூட அன்பான புத்தி இணைக்கிறதுனால வெற்றி கிடைச்சது. शिव परमात्मा के साथ प्रीति बुद्धि विजयंती, சிவ பரமாத்மா கூட அன்பான புத்தி இணைக்கிறதுனால விஜயத்தை வெற்றி. कृष्ण के साथ प्रीति बुद्धि विनश्यंती, கிருஷ்ணரு கூட பிரீத்த புத்தி வினஷதி. कृष्ण अर्थात கிருஷ்ணரன் என்னா दादा लेखराज के साथ प्रीति बुद्धि தாதா லேக்ராஜ் கூட பிரீத்த புத்தி विनश्यंती। வினஷந்தி. मुरली में भी बोला था, முரளில கூடயும் சொல்லிருக்காங்க, इस ब्रह्मा का चित्र नहीं रखना है, இந்த பிரம்மாவோட சித்திரத்தை வைக்க கூடாது. अगर रखेंगे ஒருவேளை வச்சிருக்காங்கன்னா तो पतित बन जाएंगे। அப்போ பதிதா ஆயிடுவீங்க. पतित बन जाएंगे माना பதிதா ஆயிடுவீங்கன்னா विनाश को प्राप्त हो जाएंगे। விநாசத்தை அடைஞ்சிடுவீங்க. ये तो यथार्थ बात है। இது கரெக்டான விஷயமா இருக்கு. क्या என்ன क्या यथार्थ बात है? என்ன கரெக்டான விஷயமா இருக்கு? कृष्ण बच्चा है या बाप है? கிருஷ்ணர் குழந்தையா இருக்காங்களா இல்லன்னா அப்பா இருக்காங்களா? कृष्ण बच्चा बुद्धि है, கிருஷ்ணர் குழந்தை புத்தியா இருக்காங்க. राम बाप को कहा जाता है। ராம் பாப்க்குன்னு சொல்லப்படுகிறாங்க. ऐसा किसी मुरली में नहीं कहा गया இப்படி எந்த முரளில கூடயும் சொல்லல. कि राम बच्चा है और कृष्ण बाप को कहा जाता है। ராம் பச்சா இருக்காங்க, பிறகு கிருஷ்ணர் அப்பாக்கு சொல்லப்படுகிறாங்க. बच्चा है माने बच्चा बुद्धि है। குழந்தைன்னா குழந்தை புத்தியா இருக்காங்க. बुद्धि इतनी विस्तार को पाई हुई புத்தி அந்த அளவுக்கு விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்கிறது नहीं है। இல்ல. बाप बाप होता है, அப்பா அப்பாக இருப்பாங்க. वर्षा बाप से मिलता है, சொத்து அப்பாயிடமிருந்து கிடைக்குது.
तो जो बाप है யாரு அப்பா இருக்காங்களோ वही वास्तव में அவங்க தான் வாஸ்தவத்துல शिव शंकर भोलेनाथ के रूप में शिव शंकर भोलेनाथिनोட ரூபத்துல आत्माओं का भी बाप है और मनुष्यों का भी बाप है। ஆத்மாக்களுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க, பிறகு மனிதர்களுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க. वही गीता माता का गीतापति भगवान है। அவங்க தான் கீதா மாதாவினோட கீதாபதி பகவான் ஆயிருக்காங்க. जो मनुष्यों की बनाई हुई जड़ गीता को இப்போ மனிதர்கள் மூலமா உருவாக்கி இருக்கிற ஜட கீதாவ चैतन्य गीता बनाई देता है। चैतन्य गीता ஆக ஆக்கிடுறாங்க. जड़त्वमयी गीता ஜடமான கீதா मनुष्यों ने बनाई மனிதர்கள் உருவாக்குனாங்க. और चैतन्य गीता பிறகு चैतन्य गीता शिव बाप ने बनाई। शिव बाप உருவாக்கி இருக்காங்க. पहले पहले सभी के पास ये चित्र होना चाहिए। फर्स्ट எல்லார்கிட்ட இந்த சித்திரம் இருக்கணும். कौन सा चित्र? எந்த சித்திரம்? एक तरफ कृष्ण की गीता, ஒரு சைடு கிருஷ்ணனோட கீதா, जड़ गीता, ஜட கீதா, जड़ बुद्धि गीता, ஜட புத்தி கீதா. और दूसरी तरफ பிறகு இன்னொரு சைடு शिव शंकर भोलेनाथ की சிவசங்கர் போலேநாத்தினோட चैतन्य गीता, చైతన్యமான கீதா, चैतन्य बुद्धि वाली गीता। చైతన్య புத்தி இருக்கக்கூடிய கீதா. जब परमात्मा बाप सत्य चित्त आनंद है எப்போ பரமாத்மா அப்பா சத்திய சித்த ஆனந்தா இருக்காங்க, तो गीता माता कैसी होनी चाहिए? அப்போ கீதா மாதா எப்படி இருக்கணும்? सत्य होनी चाहिए या झूठी होनी चाहिए? உண்மையாக இருக்கணுமா இல்லன்னா பொய்யாக இருக்கணுமா? सत्य होनी चाहिए। உண்மையானவராக இருக்கணும். अभी कृष्ण की बनाई हुई गीता இப்போ கிருஷ்ணர் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கிற கீதா सारी झूठी हो गई है। எல்லாமே பொய் ஆயிடுச்சு. जिस गीता के ऊपर कृष्ण की छाप है, எந்த கீதா மேல கிருஷ்ணனோட பிரிண்ட் இருக்குதோ, जिस गीता के ऊपर எந்த கீதா மேல कृष्ण को भगवान बना करके கிருஷ்ணனை பகவானாக ஆக்கி दिल के ऊपर छाप लगा दी गई है, மனது மேல பிரிண்ட போடப்பட்டிருக்கு. वो जड़ बुद्धि गीता है। அவங்க என்ன ஜட புத்தி கீதா இருக்காங்க. बाप आकर के அப்பா வந்து चैतन्य गीता की रचना करते हैं। சைத்தன்ய கீதாவினோட படைப்ப படைக்கிறாங்க. और उस चैतन्य गीता से பிறகு அந்த சைத்தன்ய கீதா மூலமாக छोटे से स्वर्ग की स्थापना होती है। சின்ன ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஆகுது. ये यथार्थ बात है। இது கரெக்டான விஷயமா இருக்குது. प्रदर्शनी तो सभी करते हैं ना। எல்லாருமே பிரதர்ஷனிய செய்றீங்க இல்லையா? दिन प्रतिदिन नए नए विचार निकलते रहेंगे। நாளுக்கு நாள் புது விசாரங்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கும், சிந்தனைகள். ये नॉलेज सबके लिए है। இந்த நாலேஜ் எல்லாருக்காக இருக்கு. ऐसे नहीं, அப்படி கிடையாது. ये नॉलेज सिर्फ तुम बच्चों के लिए है। இந்த நாலேஜ் வெறும் குழந்தைகளான உங்களுக்கு மட்டும்தான் என்ற விஷயம் இல்ல. कि शिव की गीता से சிவனோட கீதா மூலமாக स्वर्ग ஸ்வர்க்கம், और कृष्ण की गीता से பிறகு கிருஷ்ணனோட கீதா மூலமாக नरक। நரகம். सारी दुनिया इस बात को समझेगी। முழு உலகம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும். इस बात को எந்த விஷயத்தை? जिस जड़ बुद्धि गीता के ऊपर कृष्ण के भगवान होने की छाप है। எந்த ஜட புத்தி கீதா மேல கிருஷ்ண பகவான் என்னோட பிரிண்ட் இருக்குதோ, जिस जड़ बुद्धि गीता के दिल पर कृष्ण के भगवान होने की छाप है।
எந்த ஜட புத்தி கீதா மேல கிருஷ்ணர் தான் பகவான் ஆயிருக்காங்க என்ற பிரிண்ட் இருக்குதோ उस गीता से दुनिया नरक बनती है, அந்த கீதா மூலமாக உலகம் நரகம் ஆகுது, वैश्यालय बनती है। வைஷாலயம் ஆகுது। और जिस गीता पर பிறகு எந்த கீதா மேல शिव शंकर भोलेनाथ की छाप है, சிவசங்கர் போலேநாத்தினோட பிரிண்ட் இருக்குதோ जिस सत्य चैतन्य எந்த சத்ய சைத்தன்ய और आनंदमयी गीता के दिल पर பிறகு ஆனந்தமயமான கீதாவினோட மனதுக்குள்ள शिव शंकर भोलेनाथ के அவங்க மேல சிவசங்கர் போலேநாத்தினோட चैतन्य चित्र की छाप है। சைத்தன்ய சித்திரத்தினோட பிரிண்ட் இருக்கோ वो गीता அந்த கீதா स्वर्ग बनाने की निमित्त बनती है। ஸ்வர்கத்தை உருவாக்குறதுக்காக நிமித்தமாகுது। ये नए नए विचार निकलते रहेंगे। இது புது புது சிந்தனைகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும்। ये विचार सबके लिए हैं। இந்த சிந்தனைகள் எல்லாருக்காக இருக்குது। गीता ही मुख्य शास्त्र है। கீதா தான் முக்கியமான சாஸ்திரமா இருக்கு। भारत के प्राचीन ज्ञान और योग का பாரத்தினோட பழமயமான ஞானம் மற்றும் யோகத்தினோட उस कृष्ण वाली गीता से तो आबरू ही चट्ट हो गई। அந்த கிருஷ்ணவாலி கீதா மூலமாக அந்த அந்த இது என்ன கௌரவமே போயிடுச்சு। इसकी आबरू चट्ट हो गई। யாரோட கௌரவம் போயிடுச்சு? हैं? आबरू किसकी चट्ट हो गई? யாரோட கௌரவம் போயிடுச்சு? ஜீரோ பேலன்ஸ் ஆயிடுச்சு। कृष्ण की गीता से किसकी आबरू चट्ट हो गई? கிருஷ்ணனோட கீதா மூலமாக யாரோட கௌரவம் இல்லாத போல ஆயிடுச்சு। कृष्ण की गीता में साकार भगवान कृष्ण का रूप दे दिया। கிருஷ்ணனோட கீதால சாகார் பகவான் கிருஷ்ணனோட பேரை கொடுத்துட்டாங்க, ரூபத்தை காமிச்சிட்டாங்க। निराकार भगवान निराकार भगवान शिव शंकर भोलेनाथ शिव शंकर भोलेनाथ की जो निराकारी स्टेज है, அந்த நிராகாரி ஸ்டேஜ் என்ன இருக்கு, उस स्टेज का चित्रण नहीं किया जा सका। அந்த சித்திரத்தினோட சித்திரணத்தை பண்ண முடியல। इसलिए அதனால उस कृष्ण वाली गीता से भारत की आबरू அந்த கிருஷ்ணவல்ல கீதா என்ன இருக்குதோ அது மூலமாக பாரத்தினோட सारी दुनिया में चट्ट हो गई। என்ன ஆயிடுச்சுன்னா முழு உலகத்துக்கு முன்னாடி ஜீரோ ஆயிடுச்சு பாரத்। दूसरे धर्म वालों ने மத்த தர்மத்தினர்கள் अपने आप ஓம் சாந்தி।